யோசிச்சு பாருங்க, ஒரு டின்னர். ஆனா இது சாதாரண டின்னர் இல்ல. பவர், பணம், டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எல்லாமே ஒரே டேபிள்ல. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிலிகான் வேலியோட பெரிய தலைகள் எல்லாம் ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டப்போ அங்க நிஜமாவே என்னதான் நடந்திருக்கும்? அந்த டின்னருக்கு பின்னாடி இருந்த அசல் ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போ நாம கேட்க போற கேள்வி இதுதான். மேலோட்டமா பேசின விஷயங்களை எல்லாம் தாண்டி இந்த மீட்டிங்கோட உண்மையான அஜெண்டா என்னவா இருக்கும்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல அந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். செப்டம்பர் 4, 2025. இடம் வெள்ளை மாளிகை. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? ஏன் அந்த மீட்டிங் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறிச்சு? இந்த டின்னரை எங்க நடத்துனாங்க தெரியுமா? இப்பதான் புதுசா ரெனோவேட் பண்ண ஒயிட் ஹவுஸோட ரோஸ் கார்டன் உள்முற்றத்துல. சும்மா ஒரு இடத்த செலக்ட் பண்ணல, அந்த இடமே பவரையும் ஸ்டைலையும் காட்டுற மாதிரி ஒரு மெசேஜ சொல்லுது. சரி, கெஸ்ட்ஸ் யாருன்னு பாப்போமா? மெட்டாவோட மார்க் ஜுக்கர்பர்க், ஆப்பிள்லேருந்து டிம் குக், மைக்ரோசாஃப்டோட சத்யா நாதல்லா, கூகுளோட சுந்தர் பிச்சை, அப்புறம் ஓப்பன் ஏஐயோட சாம் ஆல்ட்மன். அடேங்கப்பா, டெக் உலகத்தோட எல்லா திமிங்கலங்களும் ஒரே இடத்துல. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ரூம்ல எவ்ளோ பவர் இருந்திருக்கும்னு. ஆனா இந்த கெஸ்ட் லிஸ்ட்ல ஒரு முக்கியமான ஆள் மிஸ்ஸிங். யாருன்னு நினைக்கிறீங்க? எலான் மஸ்க். அவர் வராதது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. இது டெக் உலகத்தோட பெரிய தலைகளுக்குள்ள இருக்கிற விரிசல அப்பட்டமா காட்டுது. சரி, அப்போ அஃபிஷியலா என்னதான் பேசிக்கிட்டாங்க? அமெரிக்காவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏஐல அமெரிக்கா தான் லீடரா இருக்கணும், டேட்டா சென்டர்ஸ், சிப்ஸ்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது, இப்படி பல விஷயங்கள். ஆனா இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தான். இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களை இனிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த டின்னர் ஏன் இவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கணுமா? அப்போ நாம அவங்க பேசின வார்த்தைகளை மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உள் அர்த்தங்களையும் படிக்கணும். வாங்க அந்த சீக்ரெட் சிக்னல்ஸ் என்னன்னு டீகோட் பண்ணுவோம். முதல் சிக்னல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல். டெக்னாலஜில அமெரிக்கா ஃபர்ஸ்ட். ஏஐயா இருக்கட்டும், செமிகண்டக்டரா இருக்கட்டும், டெக் பவரை திரும்பவும் அமெரிக்காக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் ட்ரம்ப் நிர்வாகத்தோட முக்கிய குறிக்கோள். இந்த டின்னரும் அந்த பிளானோட ஒரு பகுதி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இந்த டெக் கம்பெனிகளுக்கும் 7ஆம் பொருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த டின்னர் அந்த பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சமிக்ஞை. சொல்லப்போனா இது ஒரு சமாதான முயற்சி. மூணாவது சிக்னல் ரொம்பவே முக்கியமானது. இந்த கெஸ்ட் லிஸ்டையும் பேசப்பட்ட விஷயங்களையும் பார்த்தாலே தெரியுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கையோட மையமா மாறிடுச்சு. முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப் தலைமையில ஒரு ஏஐ எஜுகேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குற அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த டின்னர்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. டெக் சிஇஓக்கள் வந்தது, கவர்மெண்ட் பாலிசிகளை புகழ்ந்தது, ஏன் அந்த ரோஸ் கார்டன்ல மீட் பண்ணது கூட எல்லாமே பப்ளிக்குக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கால்குலேட்டட் மெசேஜ் தான். ஆனா ஒரு நிமிஷம், இந்த புது கூட்டணியை எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கல. இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. வாங்க அதையும் பாப்போம். இந்த பவர் கேம்ல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, இதை யார் கடுமையா எதிர்க்கிறாங்க? இங்கேதான் ஒரு பெரிய முரண்பாடே வருது. ஒரு பக்கம் ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லுது, இது அமெரிக்காவோட புதுமைக்கும் முதலீடுக்கும் நல்லதுன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, இது பெரிய கம்பெனிகளுக்கு இன்னும் அதிக பவர் கொடுக்கும், வேலை வாய்ப்பு, பிரைவசி எல்லாத்துக்கும் ஆபத்துன்னு கவலைப்படுறாங்க. சிலர் என்ன கவலைப்படுறாங்கன்னா, பெரிய டெக் கம்பெனிகளுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம அவங்கள கவர்மெண்ட் கூப்பிட்டு உபசரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கவலை தான் இந்த எதிர்ப்புல முக்கியமான ஒண்ணு. அதாவது கண்ட்ரோல் இல்லாத கார்ப்பரேட் பவர் பத்தின பயம். ஒருவேளை இந்த பார்ட்னர்ஷிப் சரியா போகலன்னா என்ன ஆகும்? நிர்வாகத்துக்கு 3 பெரிய ரிஸ்க் இருக்கு. 1, ஏஐ பத்தி கவலைப்படுறவங்களோட எதிர்ப்பு. 2வது, இந்த கம்பெனிகள் சொன்னபடி முதலீடு செய்யலன்னா அது அரசியல் ரீதியா பெரிய பிரச்சனை ஆகும். 3வது, இந்த பாலிசி எல்லாம் மக்களுக்கு பதிலா கம்பெனிகளுக்கு சாதகமா இருக்குன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டா பொதுமக்களோட நம்பிக்கையை இழக்க நேரிடும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இனிமே அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த சந்திப்பு நம்ம ஃபியூச்சர் எப்படி மாத்த போகுது? நாம இனிமே எதெல்லாம் கவனிக்கணும்? இனி நடக்க போறது 3 படிகளா நாம எதிர்பார்க்கலாம். ஸ்டெப் 1, உள்நாட்டுல ஏஐ மற்றும் சிப் உற்பத்தியை அதிகப்படுத்த புதுசா எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் வரலாம். ஸ்டெப் 2, டெக் கம்பெனிகள் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா பொதுவா அறிவிப்பாங்க. ஸ்டெப் 3, யூகே கூட போடுற ஏஐ டீல் மாதிரி உலக அளவுல டெக்னாலஜி சார்ந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் அதிகமாகும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இந்த புது கூட்டணி ஒரு பக்கம் புதுமையையும் இன்னொரு பக்கம் பொதுமக்களோட நம்பிக்கையையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுது.
ஆனா கேள்வி என்னன்னா, கடைசில இதுல யாருக்கு அதிக நன்மை கிடைக்க போகுது? டெக் கம்பெனிகளுக்கா, அரசாங்கத்துக்கா, இல்ல மக்களுக்கா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.